அடுத்ததாக அலைனில் உள்ள நேஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் நண்பர் யாசின் நூருல்லா அவர்களை தொடர்பு கொண்டு நம்முடைய நேரத்தை எப்படி பராமரிக்கலாம் என்பதை பற்றி கேட்கப் போகிறோம். ஹலோ, வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லா. நாங்கள் தென்றல் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கின்ற நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தினால் நம்முடைய இலக்கை அடைய முடியும், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக முக்கியமான சில பிரமுகர்களை தொடர்பு கொண்டு அவங்க நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கிறத பத்தி கேட்க போறோம். ஓகே, இப்போ உங்களை பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிக்கங்க சார். நான் என்னுடைய பேரு யாசின் நூருல்லா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இப்போ நான் இங்க 1982ல இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1982ல இருந்து ஒர்க் பண்றப்போ என்னுடைய ஃபீல்டு எப்படின்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க்கு. இதுல எலிவேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், ஜெனரேட்டர்ஸ், எமர்ஜென்சி பவர் ஃபெயிலியர் சிஸ்டம், அண்டர் இன்டர்பிரட்டர் சப்ளை, யூபிஎஸ் சிஸ்டம், இதே மாதிரி எல்லாமே எமர்ஜென்சி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எந்த நேரத்துல பில்டிங்ல என்ன ஃபெயிலியர் ஆனாலும் எமர்ஜென்சியா நாங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அவ்வளவு சென்சிட்டிவ் ஒர்க் எங்களுடைய ஒர்க். இப்ப இந்த ஃபீல்டுல நாங்க ஒரு 24 hours நாங்க ரெஸ்பான்சிபிளா இருந்துகிட்டே இருக்கணும், எனி டைம். இப்போ இதுல எங்களுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி நீங்க சொல்லணும்னு கேக்குறீங்க? அதாவது என்னன்னா, பொதுவாகவே மக்கள் சொல்ற ஒரு கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா பண்ண முடியல, டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில விஷயங்கள்லாம் கூட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான பொறுப்புல நீங்க இருக்கீங்க. சில பேருக்கு சேலஞ்சா எதையா இருந்தாலும் எடுத்து செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் தள்ளி போடுவாங்க. சில பேர் ஆல்வேஸ் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க, சில பேர் நெகட்டிவாவே திங்க் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பாசிட்டிவா ஏதாவது திங்க் பண்ணாலும் அது உங்களுக்கு மனசு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும். நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்காது. அப்ப அந்த வகையில நான் என்னுடைய 24 மணி நேரமும் என்னுடைய ஒர்க் மேலையும் என்னுடைய குடும்பத்து மேலையும் முன்னாடி அதுக்காக உழைக்கணும் ஒரு உழைப்பான ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் எடுப்பே என்னன்னாக்கா, காலையில எழுந்த உடனேயே முன்னாடி இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்கணும். எப்படின்னா, நம்மனால எதுவும் நடக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இறைவனுடைய உதவியால் தான் நடக்கிறது என்ற முழு நம்பிக்கையும் அவன் மீது பழி சுமத்த வேண்டும். அவன் தான் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கறான். இன்னைக்கு நடக்கக்கூடிய வேலை எல்லாமே அவனால் மாத்திரம் தான் முடியும், நம்மளால முடியாது. சோ நம்ம போய் ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம், நடக்குதா நடக்கலையாங்கிறத அவனுடைய கையில விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நம்பிக்கை வச்சுட்டு தான் இறைவன் மீது அவனுடைய மேல நம்ம பழி வச்சு நம்ம கிளம்பிடுவோம். எல்லா பொறுப்பும் அவனிடத்த ஒப்படைச்சிருவோம். அதுக்கு பிறகு காலையில போன உடனே எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் ஒர்க், இமிகிரேஷன் ஒர்க், லேபர் டிபார்ட்மெண்ட் ஒர்க். இதே மாதிரி கவர்மெண்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஒர்க் எந்த ஒர்க் பெண்டிங் இருக்கோ ஆபீஸ்ல, அந்த ஒர்க்கை நாங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ரொம்ப அவசியமான ரொம்ப முக்கியமான வேலைகளை முதலில் செய்வீங்க, அப்படிதானே? காலையில எமர்ஜென்சி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அது ஒரு 12 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு பாப்போம். அந்த 12 மணிக்குள்ள அந்த ஜாப் முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்து நெக்ஸ்ட் பேங்க் வேலை. பேங்க் வேலை 2 மணிக்குள்ள முடிக்க பாப்போம். அந்த 2 மணிக்குள்ள முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்த ஸ்டெப் பிரைவேட் கம்பெனிக்கு போவோம். 2 மணிக்கு லஞ்ச் முடிச்சது பிறகு சில கம்பெனி 5 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்க, சில பேர் 4 o'clock ஓபன் பண்ணுவாங்க, சில பேர் 6 o'clock ஓபன் பண்ணுவாங்க. சோ அந்த ஆபீஸ்ல யார் எந்த கிளைண்ட் எத்தனை மணிக்கு ஒர்க் பண்றாங்களோ அதை வச்சு முன்னாடி ப்ரோக்ராம் போட்டுக்குவோம். ப்ரோக்ராம் போட்டுட்டு எங்களுடைய வேலை 24 hours கூடிய எண்ணத்துலதான் வாழ்வோம். அப்போ 8 மணிக்கு வர சொன்னாலும் நாங்க போவோம், 10 மணிக்கு வர சொன்னாலும் போவோம். எங்களுடைய கிளைண்ட் எத்தனை மணிக்கு எங்களை வர சொல்றாங்களோ அத்தனை மணி வரை எங்களுடைய சர்வீஸை கொடுப்போம். அப்போ நம்மளுடைய டயர்டு, நம்மளுடைய உடல் வாகு, நம்ம தூங்கணுமே, நம்ம எடுக்கணுமே அப்படிங்கறது நினைக்கல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த டைம்ல தொழுகையை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். 5 நேரம் தொழுகக்கூடிய தொழுகைக்கு 5 நிமிஷம் நாங்க டைம் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துருவோம் எங்களோட வேலையில. அடுத்த செகண்ட் சான்ஸ் இந்த உலகத்துல எப்படி எப்படி அந்த நமக்கு தேவையை ஃபர்ஸ்ட் எப்படி நிறைவேற்றுறதுங்கிறத அது சான்ஸ் கொடுப்போம். மனைவி மக்களுக்கு போன் பண்ணிக்குவோம், அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதையும் பாத்துக்குவோம். அவ்வளவுதானே தவிர வேற முடியாதுங்கக்கூடிய எண்ணத்தோட எப்பயுமே வாழ்றது இல்ல.
நாங்க வந்து காலையில 8 மணிக்கு ஆபீஸ்னு சொன்னா 8 மணிக்கு கரெக்டா பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணி 8 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவோம். ஆபீஸ்க்கு வந்த உடனே ஒரு வேலையை வந்து இன்னைக்கு இருக்கிற வேலையை 4 பிரிச்சுக்குவோம். அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, செகண்ட் சான்ஸ், அடுத்த 3, அடுத்த 4 அப்படின்னு சொல்லி 4 பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேலை எல்லாத்தையும் முன்னாடி முடிக்கிறது பார்ப்போம். அடுத்தது 2வது சான்ஸ், அடுத்தது முடிக்கிறது பார்ப்போம். 2 முடிஞ்சதுக்கு பிறகு டைம் இருக்கா, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எது ஈவினிங்ல எதை செய்யலாம், மார்னிங்ல என்ன செய்யலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி 2 தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுப்போம். அது 2 முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் தான் சி டிக்கு போவோம். அப்போ சி டில பெண்டிங் இருந்ததுன்னா அது மறாத நாள் கூட்டிட்டு வருவோம். அப்போ இந்த வேலையில நாங்க செய்யும் போது 24 மணி நேரம்ங்கிறது வந்து அதிகமா தான் தெரியும். பத்தாதுன்னு சொல்ல முடியாது, போதாதுன்னு சொல்ல முடியாது. போதாதுன்னு சொல்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அந்த டயத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். முறைப்படுத்தி கொண்டுட்டு போகலன்னு அர்த்தம். அவங்க வந்து அது சீரியஸா எடுக்கலன்னு அர்த்தம், பாசிட்டிவா திங்க் பண்ணலன்னு அர்த்தம். அடுத்தது என்னன்னா, மார்னிங் வந்து நாங்க வந்து என்ன எத்தனை மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு படுத்தாலும் சரி, ராத்திரி 1 மணிக்கு படுத்தாலும் சரி, அந்த படுத்ததுக்கு பிறகு 4 மணில இருந்து 4:30 மணிக்கு தஹஜ்ஜுக்கு மஸ்ட் நான் எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு அந்த ஃபஜ்ருக்கு தொழுற 5 மணி வரை 5:30 மணி வரையிலும் பிரேயர்ஸ், 5:30 மணிக்கு பிரேயர் முடிஞ்சிட்டு 5:30 மணிக்கு கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு 7 மணி 7:15 எந்திரிப்பேன். 7:15 இருந்து 3/4 மணி நேரத்துல குளிச்சு கழிச்சுட்டு 8 மணிக்கு ஆபீஸுக்கு கரெக்டா வந்துருவேன். சோ மினிமம் 6 hours என்னால தூங்க முடியுது. அதிகபட்சம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் 5 hours தூங்க முடியுது. 6 hours என்னுடைய பாடிக்கு ஓகேயா இருக்கு. சோ மத்தியான டைம் கிடைச்சா தான் 1 hour லஞ்சுக்கு பிறகு ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா அதுவும் நான் எடுக்கிறது இல்ல. மேபி டிராவல்ஸ் வந்து சம்டைம் வந்து நான் காலையில அலைன் டு ஃபிஜேரா போவேன். சம்டைம் ஃபிஜேரா முடிஞ்சதையோட அந்த ஈவினிங்ல உடனே அபுதாபில மீட்டிங் இருக்கும், அப்படியே உடனே அபுதாபி போவேன். கார்ல தான் போவேன். போயிட்டு வரும்போது எந்த ஒரு டயர்ட்னஸ் ஆண்டவதனால இல்ல. ஏன்னாக்கா நம்ம அந்த 5 டைம்ஸும் அந்த டைமுக்கு போயிட்டு எந்த இடத்துல மஸ்ஜித் இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒது எடுத்துட்டு ப்ரே பண்ணிடுவேன். அப்போ எனக்கு உடனே ஃப்ரெஷ் கிடைச்சிடும். அந்த 5 minutes 10 minutes நம்ம ஒரு ரெஸ்ட் பிரேயர் பண்ணும்போது புதுசா மறுபடியும் நம்ம குளிச்சுட்டு கிடைக்கிறது. அதனால 24 hours வந்து அதிகமா தான் இருக்க தவிர அதுல என்னுடைய ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒர்க் பாத்துக்கிறேன், பப்ளிக் சர்வீஸ் ஒர்க் பாத்துக்கிறேன், சமுதாயத்துக்காக செய்ய வேண்டிய வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன், என்னால முடிஞ்சதை எத்தி வைக்கிறேன். மக்கள் வந்து என்கிட்ட ஏதாவது குறைகள் கேட்டாலும், அவங்க ஏதாவது செஞ்சு கேட்டாலும் ரொம்ப நன்றிங்க சார். ஏகப்பட்ட விஷயங்களை இந்த நேயர்களுக்காக நீங்க வந்து இன்னைக்கு சொன்னீங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ்.